எதற்காக தாவேகா கூட்டணியில் தொடர்வேன் என்று அறிவித்தார். தாவேகா கூட்டணியில தான் தொடர்வாருங்கிறத டே ஒன்ல இருந்து நான் தெள்ள தெளிவா திமுக கூட்டணி இருக்கிறது மாதிரியும் திமுகவுக்கு பரிஞ்சு பேசுற மாதிரியும் சொல்றது போலியா. திருமாவளவன் திமுகவுக்கு ஒரு பாசமா இருக்கிறதாட்டு காட்டுறது நல்ல தெளிவா அன்னைக்கே சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழக அணியில் 2019 ஸ்வீப் பண்ணி கொடுத்தாரு வடதமிழர். ரெண்டையும் ஜெயித்துட்டாரு. ஒன்னு பானையில ஒன்னு உதயசூரியன்ல. ரவிக்குமாரும் திருமாவளவனும் நல்ல லீடிங்ல. திமுக இருந்து காங்கிரஸ் போயிட்டாங்க, திமுக இருந்து சிபிஎம் போயிட்டாங்க, திமுக இருந்து சிபிஐ போயிட்டாங்க, திமுக இருந்து ஐயுஎம்எல் போயிட்டாங்க, திமுக இருந்து மதிமுக போயிட்டாங்க. திருமாவளவன் மட்டும் நாங்க எப்படி ஜெயிக்கும்? நீங்க பொய்யா ஒரு கட்டமைப்பை உருவாக்கினாலும் கிழமை தேர்தல் 29 களம்ங்கிறது ராகுல் வர்சஸ் மோடி தான்ங்கிறது வெளிவந்துதான் தீரும். இதை மறைக்கிறதுக்கு மோடிய விஷ சக்திங்கிறது, விஷ கிருமிங்கிறது, விஷ சந்துங்கிறது. வணக்கம். விசிக தலைவர் திருமாவளவனோட அரசியல் தான் இப்போ பரபரப்பாக பேசப்படுது. அவருடைய மாநாட்டுக்கு பெரிய கூட்டம், அதில் பல பரபரப்புகள், உள்ளூர் விடுமுறை, ஸ்கூல்கள் விடுமுறை, இதெல்லாம் வாத பிரதிவாதங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குது. இதுக்குள்ள நான் அரசியல் ரீதியாக இதை நான் அணுகிறேன். அவர் எதற்காக தாவேகா கூட்டணியில் தொடர்வேன் என்று அறிவித்தார். அவர் தாவேகா கூட்டணியில் தான் தொடர்வாருங்கிறத டே ஒன்ல இருந்து நான் தெள்ள தெளிவாக சொல்கிறேன். அவர் திமுக கூட்டணி இருக்கிறது மாதிரியும் திமுகவுக்கு பரிஞ்சு பேசுகிற மாதிரியும் சொல்கிறது ஒரு போலியான பொய்யான நாடகம்ங்கிறத தான் நான் சொன்னேன். இதில் திமுக காரங்க நம்பக்கூடாதுன்னு நான் தெளிவாக சொன்னேன். அதில் ராசா நம்பலை. ராசா முக்கியமான திராவிட முன்னேற்ற கழக தலைவர், ஒரு பவர்ஃபுல் லீடராட்டே இருக்கக்கூடியவர், மாவட்ட செயலாளராக இருக்கிறார், ஒரு மாநில பொறுப்பாளர்கிட்ட செயல்படக்கூடியவர், ஒரு திமுகவின் ஒரு முகமாட்டே அவர் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திருமாவளவனுக்கு எதிராக மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினார். அதை நமக்கு உடன்பாடு கிடையாது, 100% அது உடன்பாடு கிடையாது. ஆனால் திருமாவளவன் திமுகவுக்கு ஒரு பாசமாக இருக்கிறதாட்டு காட்டுறது நாடகம், பொய்ங்கிறத நான் தெள்ள தெளிவாக சொன்னேன். தெள்ள தெளிவாக அன்றைக்கே சொல்லிட்டேன். காரணம், திராவிட முன்னேற்ற கழக அணியில் 2019 ஸ்வீப் பண்ணி கொடுத்தாரு வடதமிழகத்தை. ரெண்டையும் ஜெயித்துட்டார். ஒன்று பானையில் ஒன்று உதயசூரியனில். ரவிக்குமாரும் திருமாவளவனும் நல்ல லீடிங்கில் தட்டி தூக்கிட்டாங்க. அடுத்து சட்டமன்றத்தில் 6-4 அதே ரேஷியோவில் எல்லாரும் ஜெயித்தாங்க. அடுத்து மக்களவை ரெண்டும் பானையிலே ரெண்டையும் ஜெயித்து அங்கீகாரத்தை பெற்றாங்க. ஆனால் இப்போ 8 தொகுதியில் 6 தொகுதி காலி ஆயிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு 2024 பாமகவும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி, வன்னியர்களின் பெருந்தலைவர், அவரும் பாட்டாளி மக்கள் கட்சி, அவங்களும் அன்புமணி ராமதாஸ் வட தமிழகத்தில் இன்னைக்கு ஒரே பாமகவை இன்னைக்கு மிளர்ந்துட்டு இருக்கிறாரு. இவர் டாக்டர் ராமதாஸ் அரசியல் ஓய்வுக்கு பிறகு இவங்க ஒன்றா சேர்ந்து நின்று இருந்தால் விழுப்புரமும் சிதம்பரமும் விசிகாவுக்கு கேள்விக்குறி ஆயிருக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 8 சட்டமன்றம் நின்று 2 சட்டமன்றம் வெற்றி பெற்ற திமுக அணியில் எப்படி நின்று திருமாவளவன் எம்பி ஆக முடியும், ரவிக்குமார் எம்பி ஆக முடியும்? திமுக அணியில் நின்று ரவிக்குமாரும் திருமாவளவனும் எப்படி எம்பி ஆக முடியும்? திமுக அணியிலிருந்து காங்கிரஸ் போயிட்டாங்க, திமுக அணியிலிருந்து சிபிஎம் போயிட்டாங்க, திமுக அணியிலிருந்து சிபிஐ போயிட்டாங்க, திமுக அணியிலிருந்து ஐயுஎம்எல் போயிட்டாங்க, திமுக அணியிலிருந்து மதிமுக போயிட்டாங்க. திருமாவளவன் மட்டும் நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும்? 2014 பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் என்ன ஆச்சு? பிரைமினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் 2 தொகுதி நின்று திருமாவளவன் என்ன சாதிச்சாரு? அதுவும் ரவிக்குமார் ரொம்ப மோசமான ஓட்டு எடுத்து தோத்தார். ஸோ திருமாவளவன் தேர்ந்த முக்கால அரசியலையும் உணர்ந்த பல அனுபவங்களை படித்து திறம்பட காய் நகர்த்தக்கூடிய பக்கா திறமசாலி அரசியல்வாதி. அவர் எப்படிங்க திமுக ஆப்ஷனை காட்டி திமுக கூட போவார்? 8க்கு 6 தோத்து 75% தோத்து சட்டமன்றத்திலாவது ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட்னு இருந்தார். மாநில தேர்தல் காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் இருந்தது. அந்த கட்சியும் போன பிறகு 8க்கு 2 25% மட்டுமே ஜெயித்தவர் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்பி நிற்பார்? அப்படி நிற்பாருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை பொய்யா எத்தனை பேர் மனச்சாட்சிக்கு புறம்பா கொடுத்தாங்க? எத்தனை பேர் மனச்சாட்சிக்கு புறம்பா கொடுத்தாங்க? பொதுவாக இந்த திராவிட கழகம் பெரியார் பதவி இல்லாமல் செயல்பட்டார். அதை நான் பாராட்டுறேன். அதை நான் எனக்கு என்றைக்கும் அந்த இடத்துக்குள்ள ராமகோபாலன்ஜினாலும் சரி, பெரியார்னாலும் சரி, பதவி இல்லாமல் செயல்பட்டவங்க, அவங்க கொள்கைக்காக நின்றவங்க எல்லாம் மறுக்கலை. ஆனால் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக பெரியார், திராவிட கழகம் இல்லை. அப்போ திராவிட கழகத்துக்காரங்க தான்
திருமாவளவனுக்கு திமுக அங்கங்கே மாதிரிப்பட்ட பொய்யை சொன்னாங்க. அவங்க பொய் சொன்னதுக்கு நோக்கம் என்னன்னா, அரசியலை 2 மதசார்பற்ற கட்சிகளுக்கு இடையில வச்சுக்கலாங்கக்கூடிய ஒரு நோக்கம்தான். அது மோடியோட லாயலிஸ்டான நம்ம உண்மை நிலைமையை அந்த இடத்துக்குள்ள சொல்றோம். மோடி பிரதமருங்கிற அணியில பாமகவும் இருந்திருந்தேன்னா பிசிகாவும் தன்னுடைய 2 இடத்தையும் 24 இழக்க நேரிட்டு இருக்கும். அதை மறுக்கவே முடியாது. அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா வன்னியர்களின் பெருந்தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவரே மோடி இல்லாம பாமக இல்லாம சிதம்பரத்தில் 2 தொகுதியில் லீட் பண்ணிட்டாங்க, விழுப்புரத்தில் 2 தொகுதியில் லீட் பண்ணிட்டாங்க. அவங்க 8 தொகுதி லீட் பண்ணதில் 4 தொகுதி விசிகா தொகுதி. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். தாவேகா கூட திமுக வந்துட்டா அது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்குங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யும். அதுக்காகத்தான் பேசுனாங்க. அது எப்படி தன்னை தோக்கடிச்சு அப்பாவை காணலன்னு சொல்லக்கூடிய விஜய் கிட்ட சபார்டினேட்டா போய் ஸ்டாலின் போவார்? அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா? இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மாதிரி அங்கே முத கட்சியும் 2ஆம் கட்சியும் அவங்க 2 பேர் தானே. இங்கே 2வது என்டிஏ தலைமை இருக்குது இல்லை இங்கே. அப்போ நீங்கள் அது சொல்கிறது சும்மா ஒரு மாய்மால அரசியலாக பண்ணீங்க. இப்போ தெளிவாக வந்துட்டீங்க. பாராட்டுக்கள். சகோதரர் தொல் திருமாவளவன் தாவேகா கூட்டணியில் ஈடுபடு சொல்கிறதுக்கு வெளிப்படையாக உண்மையை சொல்கிறதுக்கு நான் பாராட்டுகிறேன். ஏன்னா இங்கே தாவேகா ராகுல் பிரதமர்னு தான் கூட்டணியில் இருப்பாங்க. அதனால தான் இவர் ரவிக்குமார் முதல்வர் அவமானப்படுத்துறது நமக்கு அவமானம் தான். நம்ம அதை ஒன்றும் மறுக்கலை. நமக்கான முதல்வர் தான் இவர், நம்ம முதல்வர் தான். ஆனால் காங்கிரஸ் கூட்டணிக்காக அந்த அவமானத்தை விஜய் தாங்கிக்கிறாரு. காங்கிரஸ் கூட்டணிக்காக டிகே சிவகுமார் பேச்சை தாங்கிக்கிறாரு. ஸோ காங்கிரஸ் கூட கூட்டணி தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாவேகாவுக்கு இருக்கும்னா, இதுக்கிடையில் டிகே சிவகுமாருக்கு எதிராக விஜய் மேலே பற்றுதல் கொண்ட தொண்டர்கள் சமூக வலைத்தளங்களில் தங்களோட எதிர்ப்பை தெரிவிப்பாங்களா மாட்டாங்களா? இல்லை. ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி தாவேகாவுக்கு வேணும், காங்கிரஸுக்கு தாவேகா வேணும். அதனால தான் செல்வாக்கான கார்த்திக் சிதம்பரத்தை தலைவராக போடாமல் நியாயத்தை பேசின ஜோதிமணியை, அது எடப்பாடிக்காக பேசுனதுங்கிற கோபம் இருக்கலாம், தலைவராக போடாமல் திமுக ஆதரவான செல்வ பெருந்தகை அவர் சோனியா மல்லிகார்ஜுன கார்கே மூலமாக மீண்டும் திமுக கூட்டணி கொண்டு வந்துடுவாரோங்கிற ஒரு தோற்றம் இருக்கிற டைமில் இல்லை தாவேகா தான் எங்களுக்கு கூட்டணி கட்சின்னு மாணிக் தாகூரை போட்டு ராகுல் உறுதிப்படுத்திட்டார். ராகுலுக்காக நோ டீலிமிட்டேஷன் தீர்மானத்தை போடுறாரு விஜய். ராகுலுக்காக ராகுல் கூட்டணிக்காக அவர் டிகே சிவகுமாரை பொறுத்துக்கிறாரு விஜய். இதுதான் உண்மையிலே நடக்குது. அப்போ இந்த சூழ்நிலைக்குள்ள ராகுலும் விஜயும் ராகுல் பிரதமர்னு ஒன்றா இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள தான் திருமாவளவன் இருப்பார். அவர் எப்படி திமுகவில் தோத்த பிறகு அங்கே போவார்? முஸ்லீம் லீக்கை தவிர எல்லாரும் திமுகவில் தோத்துட்டாங்களே, தோத்ததுனால தான் வெளியேறினார். இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்தோட கடந்த கால வரலாற்று சாதனைகளை நான் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் என்னங்கும் போது உங்ககிட்ட வெற்றி பெறும்போது இருந்தவங்களாம் அன்னைக்கு விட்டுட்டு போயிட்டாங்க, அற்ற குளத்து அருநீர் பறவை போல நீங்கள் வந்துட்டாங்கங்கிறது தான் இன்னைக்குள்ள யதார்த்த அரசியல் சூழ்நிலை. இந்த அரசியல் சூழ்நிலையை மாற்றிக்கிட்டு ராகுல் வர்சஸ் மோடி தான் மக்களவை தேர்தலுங்கிறத மறைச்சிடலான்னு திருமாவளவன், வீரமணி, கொஞ்சம் தீகா கோஷ்டிங்க எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. அது போய் மறைக்க முடியாது, அது மறைக்க முடியாது. எப்படி நீங்கள் உண்மையை மறைச்சிட முடியும்? நெய்யும் உண்மையும் எண்ணெயும் உண்மையும் வெளியே வந்துருந்தான்னு சொல்லுவாங்க. தண்ணியில் எண்ணெய் போட்டால் டென்சிட்டி குறவுங்கிறனால தண்ணியில் எண்ணெய் மதக்கத்தான் செய்யும். என்ன தான் நீங்கள் பொய்யா ஒரு கட்டமைப்பை உருவாக்கினாலும் மக்களவை தேர்தல் 29 களம்ங்கிறது ராகுல் வர்சஸ் மோடி தான்ங்கிறது வெளிவந்து தான் தீரும். இதை மறைக்கிறதுக்கு மோடியை விஷசக்திங்கிறது, விஷக்கிருமிங்கிறது, விஷ சந்துங்கிறது, நேற்று தான் நான் ஒரு விவாதத்தில் சொன்னேன். அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. 3 தடவை ஜெயித்து இந்தியானாலே மோடி நாடுன்னு வரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்கள் இந்த கடுமையான வார்த்தைகளை சொல்லக்கூடாதுங்கிறத நான் நேற்று ஒரு விவாதத்தில் கூட பதிவு பண்ணேன். இங்கேயும் மோடி தலைமைக்கு 2024 18 விழுக்காடு வாக்கு கிடைச்சிருந்தது. உண்மை. திருமாவளவனுக்கு எதிராக மோடி தலைமை டெபாசிட் வாங்கலை, ரவிக்குமாருக்கு எதிராக டெபாசிட் வாங்கலை. பட் மோடி தலைமைக்கு அங்கே ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இருக்குது இல்லை, அந்த ஓட்டும் எடப்பாடி வன்னியரின் பெருந்தலைவர் எடப்பாடியும் சேர்ந்துட்டாருன்னா அது ஜெயித்திரம் இல்லை. ஸோ உங்கள் இடத்துக்குள்ளே நீங்கள் மோடி தலைமையில் அன்புமணி எடப்பாடி சேர்ந்தா உங்கள் இடத்துக்குள்ளே உங்களுக்கு சிக்கல் அரித்மெட்டிக் படி இப்படி இருந்துக்கிட்டு ஏதோ நீங்கள் சிபிஎம்மும் காங்கிரஸும் போட்டி மாதிரி நீங்கள் இங்கே
திமுகவும் தாவேக்காவும் போட்டின்னு பொய்யா ஒரு கட்டுக்கதையை உங்ககிட்ட ஏற்கனவே உங்கள் சபார்டினேட்டாக இருந்த ஆதவர்ஜுனா சொல்கிறத ஊருக்கெல்லாம் வந்து பொய்யா ஏமாளியாக சொல்கிறீங்க. நான் இதை சொல்கிறதுனால ஸ்டாலின் 2வது பெரிய தலைவருங்கிறதுல எனக்கு எந்த மாறுபட்ட கருத்துமே இல்லை. ஆனால் 2வது பெரிய அணிங்கிறது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் உள்ள மோடி தலைமையிலான அணி தான். அது 27 விழுக்காடு பலத்தோடு இருக்குது. மேலும் சீமானும் மோடி தலைமையில் சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அவர் தனிச்சுன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் பஞ்சாபில் உள்ள ஒரு அல்வாலியா இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸரே சீமான்கிட்ட தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒரிசாவில் பாஜக ஆட்சி நடக்கூடிய இடத்துல சீமானை மோடி சந்திக்கிறதற்கான இதுகளையும் கூப்பிட்டுருக்காரு. சீமான் வந்து அதை கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக, இன்னும் சீமான் அது புரியலை. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ராகுல் விஜய்க்கு தான் போகுங்கிறது சீமானுக்கு புரியலை. ஓரளவு புரிஞ்சிட்டு அந்த ஒரு இடத்துல நீங்கள் சினிமாவில் நடிக்கும் போது ஏன் ஜோசப் விஜய்னு பேர் போடலைன்னு கேட்கும் போதே சீமானுக்கு அந்த உண்மை நிலைமை புரிஞ்சாதான் பார்க்குறேன். அப்போ அவரும் அங்கே வரும்போது அது 31 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு அணியாக இருக்கும். அந்த அணி விழுப்புரம் சிதம்பரத்தில் தாவேக்காவை தோற்கடிக்கக்கூடிய ஒரு அணியாக இருக்கும். ஸோ அவர் வந்து இதை முறியடிக்கணும்னா அவர் வந்து ராகுல் விஜய் தாவேக்கான்னு நின்று தான் ஆகணும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே ஃபைட் கொடுக்கறதுக்கு அப்படி தான் இருப்பாருன்னு தெரியும். இனிமேலும் அவர் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில் வந்து அங்கே போயிடுவேன், கூட்டணி இல்லை, இது ஆட்சியில் தான் இருக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்கிறது தெளிவாயிட்டு. என்னை பொறுத்தவரை நான் இதை வந்து டே 1 சொல்லிட்டேன். தோற்று போன திமுக அணியை விட்டு அவங்க விலகி போயிருக்கிறாங்க. இதுதான் உண்மையான நிலைமை. கம்யூனிஸ்ட் 5க்கு 3 தோத்தாங்க, 60 விழுக்காடு தோத்தாங்க. இன்னொரு கம்யூனிஸ்ட் 5க்கு 3 தோத்தாங்க, 60 விழுக்காடு தோத்தாங்க. இவர் வந்து 8க்கு 6 தோத்தார், 75 விழுக்காடு தோத்தார். காங்கிரஸ் 27க்கு 22 தோத்தாங்க. எக்கச்சக்க தோத்தது காங்கிரஸ் தான். ஸோ இவங்க எல்லாமே ஃபார்ச்சுனேட்லி 3 நின்று 3 தோத்த முஸ்லீம் லீக்கு 2 நின்று 2 ஜெயித்துட்டாங்க. 100% ஸ்ட்ரைக் ரேட்டு முஸ்லீம் லீக்கு. என்னாலும் இவங்க எல்லாமே தோத்து போய் அதிகாரத்துக்காக தாவேக்கா கூட்டணியில் வந்திருக்காங்க. இனிமேல் இவங்க தாவேக்கா கூட்டணியோட தான் இருப்பாங்க. மீண்டும் இந்த தாவேக்கா அணிக்கும் திமுகவுக்கும் போட்டிங்கிறத சொல்கிறத நிறுத்தணும். ஆதவர்ஜுனா பொய்ய சொல்லக்கூடாது. அல்லது நீங்கள் விஜய் அவமானப்படுத்துறீங்க, கேவலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். ஆதவர்ஜுனாவுக்கு விஜயை அவமானப்படுத்துறாருங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிடணும். 35 விழுக்காடு விஜய் எடுத்திருக்கிறாரு. அவர்கிட்ட 6 கட்சி கூட்டணி வந்துட்டு, அதிகார பலம் வந்துட்டு, அவர்கிட்ட பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு ராகுல் இருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு 40 விழுக்காடு வாக்குக்கு மேலே தெளிவாக வரும். இந்த அணியை வந்து 25 விழுக்காடு உள்ள திமுக எந்த ஊரில் ஃபைட் பண்ணிக்கிடும்? திமுகவுக்கு செல்வாக்கு வந்து இன்னைக்கு கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வர ஆவரேஜ் 31ன்னா அந்த ரேஞ்சுக்கு தான் எல்லா இடமே இருக்குது. ஒரு இடத்துல ரொம்ப கீழே, மற்ற இடத்துல மேலேன்னு இல்லை. ரொம்ப கீழே இருக்கக்கூடிய இடம் சேலம், தருமபுரி. மற்றபடி அவங்களுக்கு எல்லா இடமும் ஒரே சீராக தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்வாக்கு இருக்குது. 6 கட்சி போயிருக்காங்கன்னா கன்னியாகுமரியில் காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்குது. பிசிகாவுக்கு விழுப்புரம், சிதம்பரம், கடலூரில் செல்வாக்கு இருக்குது. கம்யூனிஸ்டுகளுக்கு நாகப்பட்டினம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லை, கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. அதே மாதிரி ஐயுஎம்எல்லுக்கு முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது. மதிமுக அண்ணன் வைகோவுக்கு வந்து தேனி, திருநெல்வேலி வடக்கு, விருதுநகர் செல்வாக்கிற்கு நிரூபிச்சிருக்கிறார். ஸோ இந்த கட்சிகளெல்லாம் வந்து அணி மாறின பிறகு எப்படிங்க இது தாவேக்கா வெர்சஸ் திமுகங்கிறது? அப்போ ஆதவர்ஜுனா விஜய்க்கே புகழையே களங்கப்படுத்துகிற மாதிரி செயல்படுறாரு. உண்மையில் அது இல்லை. அந்த உண்மை திருமாவளவனுக்கு தெரியும், நமக்கு தெரியும். அதனால தான் தோத்துப்பை அணியும் கட்சிகளையும் இழந்த திமுக ஆப்ஷனாக கருதாமல் தாவேக்கா கூட கூட்டணி இருக்கிறாரு. திருமாவளவனுக்கு ஆனஸ்டியை, நேர்மையை பாராட்டுறோம். அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக தாவேக்கா உடன் ராகுலை பிரதமராக சொல்லி அந்த அணியில் நிற்பாங்க. எதிரணியாக மக்களவை தேர்தலில் நிற்க போகுது மோடி பிரதமருங்கிற அணி தான். இதை மூடி மறைக்கிறதுக்கு, உண்மையை மூடி மறைக்கிறதுக்கு பல சதி வேலைகளில் யார் ஈடுபட்டாலும் தமிழ் மண்ணில் நடக்காது. இது குறிப்பாக தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். மீண்டும் சொல்கிறேன், 2வது பெரிய தலைவர் விஜய்க்கு அடுத்தபடியாக மு க ஸ்டாலின் தான். ஆனால் 2வது பெரிய அணி அசான் டேட் வந்து மோடி தலைமையிலான என்டிஏ தான். விஜய் ராகுல் தலைமையிலான அணிக்கு எதிராக இதை புரிஞ்சுக்கிட்டு திருமாவளவன் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு, முடிவு எடுத்திருக்கிறாரு. இது தெரிந்த முடிவு, புரிந்த முடிவு.